பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் சாண்ட்ராவிற்கு விபூதி அடித்த மஸ்க் மாமா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் மஸ்க் மாமா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல யார் அந்த மஸ்க் மாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்ம் மாதிரியே எக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் உடைய ட்விட்டர்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும். அந்த பிளாட்ஃபார்ம் உடைய ஓனர் தான் மஸ்க் மாமா. சாண்ட்ரா அவர்கள் எக்ஸ் தளத்தில் தன்னுடைய ரசிகர்கள் கூட உரையாட போறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. சாண்ட்ரா எப்போ வர போறாங்க, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கிக்கிட்ட எப்போ நம்ம பேச போறோம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் வழி மேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்க, கரெக்டா அவங்க வர்ற நேரம் பார்த்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் தளம் அப்படிங்கிறது முடங்கிருச்சு. டேய், ஓப்பனிங் சீன்லேயே அவமானமா என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வர்றது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் வர்றாங்க. சாண்ட்ரா வந்ததுக்கப்புறம் கூட்டம் அள்ளுன்னு அள்ளி இருக்குமே. ஒரு 1000-2000 பேர் உட்காந்துருந்து சாண்ட்ரா கிட்ட நான் பேசணும் நீ பேசணும்னு முண்டி அடிச்சு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. 100 பேரை தாண்டல. டேய், என்னடா சொல்றீங்க, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கிக்கு 100 பேர் கூட இல்லையா? இதே விஜே பார்வதி ஸ்பேஸ்ல பேசுறாங்க. விஜே பார்வதிக்கு எக்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல 1,44,000 பின் தொடர்பாளர்கள் விஜே பார்வதிக்கு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டை விஜே பார்வதி மறந்துடுறாங்க. ஸோ எவ்வளவோ முயற்சி பண்ணி விஜே பார்வதியால் அந்த 1,44,000 ஃபாலோவர் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணி அவங்களால ஃபேன்ஸ் கிட்ட பேச முடியல. அன்பார்ச்சுனேட்லி பார்வதி புதுசாக ஒரு ட்விட்டர் கணக்கை ஆரம்பித்து தன்னுடைய ரசிகர்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது பார்வதி உள்ளே அடுத்த நிமிஷமே 1000 பேரை தாண்டிடுது கவுண்ட்டு, லைவ் கவுண்ட்டு. ஒட்டு மொத்தமாக பார்வதி இருந்த அந்த ஒரு 5 மணி நேரத்தை 43,000 பேர் பார்வதி பேசினதை கேட்டிருக்காங்க. பல நூறு பேர் பார்வதியோட ஒரு கான்வர்சேஷனே வச்சுருந்துருக்காங்க. அதில் நானும் ஒருவன். நான் பார்வதிகிட்ட போய் ஜாலியாக ஃபன்னாக பார்வதி நானும் நிறைய விஷயங்களை அந்த எக்ஸ் தளத்தில் பேசினோம். பிக் பாஸில் ரெட் கார்டை வாங்கி கொண்டு வெளியேறிய விஜே பார்வதிக்கே 43,000 பேர் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கியாக இருக்கக்கூடிய அந்த ரெட் கார்டை வாங்கி கொடுத்த சாண்ட்ராவுக்கு கூட்டம் அள்ளி இருக்குமே. எப்படியும் ஒரு 4-5 லட்சம் பேராவது வந்திருக்கணுமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மொத்தமே சாண்ட்ரா பேசினதை கேட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,900 பேர் தான். ஏய், என்னடா சொல்கிறீங்க, ஏன்டா எவ்வளோ பெரிய ஆளவங்க, எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவங்க, உலக புகழ் பெற்ற ஒரு நடிப்பு அரக்கிக்கு வெறும் 2,900 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்கிறீங்களே, என்னடா இது ஒன்றும் புரியலை. எனக்கு இவங்களுடைய பரிதாபமான இந்த ஸ்பேஸை பார்க்கும்போது ஒரு விவேக் காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏண்டா ஷட்டரை பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுவான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ யாத்திர, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படின்னு விவேக் சொல்ற மாதிரி யாருக்குடா டீ ஆத்திக்கிட்டு இருக்கீங்க. சாண்ட்ரா கிட்ட பேசணும்னு ஒருத்தனுக்கும் ஆர்வம் இல்லை, ஒருத்தனுக்கும் ஆசை இல்லை. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது ஒரு நடிப்பு அரக்கி, ஒரு டிராமா குவீனு, மேனிப்புலேட் பண்ற ஆளு. இது கூட போய் நம்ம பேசணும்னா நம்மளையும் மேனிப்புலேட் பண்ணி விட்டுரும். எதுக்குடா வம்புன்னு கேட்கறதுக்கு கூட ஒருத்தன் கூட வரல. பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா பரவாயில்லடா, கேட்கறதுக்கே நாதி இல்லை அப்படின்னா இதுதான் சாண்ட்ராவுடைய லட்சணம். ஒரு ஸ்பேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பார்வதியோட ஸ்பேஸ் ஒரு சிறந்த உதாரணம். ஒரு ஸ்பேஸ் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த சாண்ட்ராவுடைய ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு உதாரணம். அதாவது ஒரு நபர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்காக கூடுகிற கூட்டம் அப்படின்றதையும் தாண்டி அந்த ஸ்பேஸை நடத்தக்கூடிய நபர்கள் அதை எப்படி முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்வதி அவர்களுடைய ஸ்பேஸை முன்னெடுத்தது MS டாம் அப்படிங்கிற நபர். அவங்க ஃப்ரம் டே 1ல இருந்து பார்வதிக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. பார்வதியை மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பேஸை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஸ்பேஸ் போட்டு அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, மைக்கு கிளியராக இருக்கா, ஸ்பீக்கரில் சவுண்டு கிளியராக வருதா, எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்வதியை இன்வைட் கொடுத்து, அதுவும் பார்வதிக்கு அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியல, அதுக்கு கூட இருந்து 1 மணி நேரம் புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக பார்வதியை கூட்டிகிட்டு பார்வதியுடைய ரசிகர்கள்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷனை பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்பேஸாக இந்த
ஸ்பேஸ் அப்படின்றது மாறி இருக்கிறது. நிறைய பேர் விஜய் பார்வதி போன்ற பிக் பாஸ் பிரபலங்களை நம்ம வந்து டிவியில் பார்த்து ரசிச்சிருப்போம். 1 எபிசோடில் லைவில் பார்வதி கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏக்கத்தில் இருப்பாங்க. அப்படி ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஸ்பேஸ் போன்ற இடம் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரியான இடங்களை பயன்படுத்தி பார்வதி கிட்ட நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்ம். பார்வதியோட ஸ்பேஸில் நிறைய குட்டி குழந்தைங்க லண்டன்லேருந்து ஜெர்மனிலேருந்து, பார்வதி ஆண்டி நீங்கள் கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உண்மையிலே நீங்கள் சூப்பராக விளையாண்டிங்க. ஸோ குழந்தைகளுக்கு முதற்கொண்டு வந்து விஜய் பார்வதியை பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சாண்ட்ராவுடைய ட்வின் டாட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்தப்போ கூட பார்வதி எங்கே பார்வதி எங்கே பார்வதி 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 அப்படின்னு தான் சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நிறைய குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு நபராக விஜய் பார்வதி இருக்காங்க அப்படின்றதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. எனக்கு தெரிஞ்சு இந்த சாண்ட்ராவை ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு வந்து இவனுங்க பேசணும் அப்படின்னு முயற்சி எடுத்ததுக்கு பதிலாக சாண்ட்ராவுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா உண்மையிலே கூட்டம் அள்ளி இருக்கும். ஏன்னா சாண்ட்ராவுடைய அந்த ட்வின் டாட்டர்ஸுக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. சாண்ட்ரா மேலே எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கோ அதுக்கு நேர் எதிராக சாண்ட்ராவுடைய குழந்தைகள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அன்பு இருக்குது. என்னதான் இந்த கார்டாஸ்குடைய ஆரம்பத்தில் சாண்ட்ரா தான் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து சேனல் பண்ண முயற்சி பண்ணாலும் நாட்கள் செல்ல செல்ல விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சாண்ட்ரா ஆஸ்கர் லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி ஒரு தத்ரூபமான நடிப்பை வச்சு தான் ரெட் கார்டு அப்படின்றத வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்பியிருக்காங்க. அதனால தான் சாண்ட்ரா பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இதே ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட பேசணும், மாஸ் காட்டணும் அப்படின்னு நினைச்சு வந்த சாண்ட்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா ஒரு 100 பேரை தாண்டி எவனுமே கேட்கறதுக்கு வந்து நிற்கலை அப்படின்னா சாண்ட்ராவை ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பழைய சேயிங் இருக்கு, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கார்டாஸ்கில் ஆரம்பத்தில் சாண்ட்ராவுடைய கை ஓங்கி இருந்தாலும் சாண்ட்ராவுடைய நடிப்புனால கமருதீன் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்க வெளியேறியதற்கு பிறகு கமருதீன் பக்கம் பார்வதி பக்கம் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட மக்கள் சாண்ட்ரா கிரிமினலாக யோசித்து பிளான் பண்ணி பக்காவாக நடித்து கிச்சன் ஏரியாவில் கமருதீன் நின்று ஆஃப் பாயில் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா பெட்ரூமில் நின்றுக்கிட்டு ஒரு லேடி அவனை பார்த்து கதறுது அப்படின்னா அது ட்ராமா இல்லாமல் வேற என்னது? பார்வதி அதே கிச்சன் ஏரியாவில் உலாத்திக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூம்குள்ளே ஓடி போய் சாண்ட்ரா ஒளியுது அப்படின்னா இது நடிப்பு இல்லாமல் வேற என்னது? இதை நன்றாக புரிந்து கொண்ட தமிழக பிக் பாஸ் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக சாண்ட்ராவை புறக்கணித்தது வரவேற்கத்தக்கது. மொத்தத்தில் இந்த சாண்ட்ராவுடைய ஸ்பேஸ் பரிதாபங்கள் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வடிவேல் வந்து ஒரு கடையில் போய் பீடி கேட்டு பிரச்சனை பண்ணுவார். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறவன்லாம் கீழே கிடக்கிற தோலை எடுத்து வடிவேலை அடின்னு அடித்து பற்றி விட்டுருவாங்க. வடிவேலு போய் குருநாதா இதுக்கு மேலே தாங்க முடியாது குருநாதா அப்படின்னு வளர்ந்து ஒருத்தர் கையில் அருவாலோட சொட்டத்தலையோட ஒருத்தர் வருவார். குருநாதர்னு வடிவேலு கூட்டிகிட்டு வந்து முச்சந்தியில் நிறுத்தி இப்போ ஏறி அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் தூண்டி விட்டு கீழே கிடக்கிற சாணி எடுத்து ஒரே அடி அடிச்சிருவாங்க. மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு எப்படி வடிவேலு குருநாதான்னு கூட்டிகிட்டு வந்து முச்சந்தியில் நிறுத்தி அசிங்கப்படுத்துவாரோ, சாணி எடுத்து அடிப்பாங்களோ, அதே மாதிரி சும்மா கிடந்த சாண்ட்ராவை ஸ்பேஸுக்கு வாங்க மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து 100 பேர் கூட அந்த ஸ்பேஸை கேட்காம கடைசியில் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சாண்ட்ராவுடைய இந்த ட்விட்டர் எக்ஸ் பரிதாபங்கள் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.